1819 மலாய் தீவு கூட்டம். இதனை சுற்றி இருந்த எல்லா பகுதியுமே டச்சுக்காரங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் ஆங்கிலேயர்களுக்கு எந்த கால சூழ்நிலையிலையும் அவங்களோட கப்பலை இந்த பகுதியில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு துறைமுகம் கூட இல்லை. அப்போ தான் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ரஃபல்ஸ் கண்ணில் இந்த சிங்கப்பூரோட அமைவிடம் தெரிஞ்சிச்சு. எல்லாம் கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக இந்த மண்ணில் கால் வச்சு இறங்கி வரும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அவருக்கு தெரிய வருது. அண்ணன் தம்பி உண்மையிலே ஆட்சி செய்ய வேண்டியது அண்ணன் உசேன் ஷா. ஆனால் டச்சுக்காரங்களோட சரியால் அங்கே ஆட்சியில் இருந்தது அவரோட தம்பி அப்துல் ரஹ்மான். இங்கே தான் ரஃபல்ஸ் ஒரு அரசியல் ஆட்டம் ஆடினார். அண்ணன் நீ தான் ஆட்சியிலையும் அதிகாரத்தில் இருக்கணும், உன்னை நான் சுல்தான் ஆக்குறேன், நீ எனக்கு இந்த தீவை மட்டும் கொடு. கையெழுத்து போட்ட கையோட சிங்கப்பூரை ஃப்ரீ போர்ட் அறிவித்தார். டச்சு துறைமுகத்தில் இருந்த அத்தனை கப்பல்களும் சிங்கப்பூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை. இந்த சீக்ரெட் டீல் தான் ஒரு தீவை நவீன சிங்கப்பூராக மாற்றுறதுக்கு அடித்தளம் போட்டுச்சு.